இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நெஸ்டட் ஆஃப் இஃப் எல்ஸ் அப்படின்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். வந்தது பார்த்தீங்க அப்படின்னா இஃப், அதுக்கப்புறம் இஃப் எல்ஸ், அதுக்கு அடுத்து நெஸ்டட் ஆஃப் இஃப் எல்ஸ் அப்படின்னு வந்துச்சு. ஆனால் நம்ம நெஸ்டட் ஆஃப் இஃப் எல்ஸ்க்கு அப்புறம் தான் லேடர் ஆஃப் இஃப் எல்ஸ் வந்துச்சு. ஏன் நம்ம லேடர் ஆஃப் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவு நமக்கு லேடர் ஆஃப் இஃப் எல்ஸுக்கு தான் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? நெஸ்டட் ஆஃப் இஃப் எல்ஸ் அப்படிங்கிறது ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்தால் தான் இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெஸ்டட் கனெக்டிவிட்டியாக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லேடர் ஆஃப் இஃப் எல்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தென் ரெஃபர் டு த நெஸ்டட் ஆஃப் இஃப் எல்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் சிம்பிளாக பண்ணுறேன். ஓகேவா? நெஸ்டட் ஆஃப் இஃப் எல்ஸை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு சிம்பிள் ஐடென்டிஃபிகேஷனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நம்பர், நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஆர் ஜீரோ, இதை எப்படி நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? இந்த இடத்துல உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க, நெகட்டிவ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஒரு நெஸ்டட் ஆஃப் இஃப் எல்ஸ் கான்செப்ட்ஸில் எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஒன் செகண்ட் கமெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூ, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ஜீரோ, இந்த இடத்துல ஜீரோ. உங்களுக்கு இந்த மூணு கண்டிஷனுமே எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னா என்னோட நெஸ்டட் ஆஃப் இஃப் எல்ஸை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் நம்பர் அப்படிங்கிறதா நமக்கு தேவை. நான் 10ங்கிற ஒரு நம்பரை நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட நம்பர் அப்படிங்கிறத நான் செக் பண்ண போகிறேன். என்னோட நம்பர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு உள்ளவா. அதில் என்ன பண்ணு அப்படின்னா இந்த இடத்துல நம்பர் ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்ணுங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு console.logல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா the number is 0 அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துறேன். இந்த இடத்துல the number is 0 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு இந்த நம்பர் என்னவா இருக்கு, பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். the number is positive value, number is positive value அப்படின்னு நான் மட்டும் சொல்லி கொடுத்துறேன். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்யூட்டர் என்ன செக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க டெஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணும். இந்த டெஸ்ட் கண்டிஷன் நமக்கு ட்ரூவா இருக்கா ஃபால்ஸா இருக்கான்னு செக் பண்ணும். இது ட்ரூவா இருந்தால் இந்த இடத்துக்கு இந்த கண்டிஷனை செக் பண்ணும். இதுவும் ட்ரூவா இருந்தா இந்த அவுட்புட்டை கொடுக்கும். ஒருவேளை இந்த அவுட்புட் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இந்த அவுட்புட்டை கொடுக்கும். ஒருவேளை இந்த இஃப், இந்த இடத்துல இருக்கக்கூடிய இஃபே நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டு console.log அப்படிங்கிற ஏரியாவில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா the number is, இந்த இடத்துல இருக்கக்கூடிய the number is negative value அப்படின்னு சொல்லிடுறேன். நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னு மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்யூட்டர் பொறுத்தளவு நெஸ்டட் இஃப் எல்ஸ் அப்படின்னா இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் போட்டு இன்னொரு இஃப் போட்டு அப்படின்னு n நம்பர் ஆஃப் இஃப்ஸை ஒரே இடத்துல நம்ம கொடுத்துட்டு பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இஃப் அப்படிங்கிற இந்த டெஸ்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த கண்டிஷனை செக் பண்ணும். இதுவும் ட்ரூவாக இருந்தால் அவுட்புட் வரும். ஒருவேளை இது ட்ரூ ஆகி இது ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா இந்த அவுட்புட் வரும். அப்படி இல்லை இதுவே ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டைரக்டா இந்த இடத்துல இருக்கக்கூடிய அவுட்புட் ரன் ஆக போகுது. இப்போ பாருங்க எனக்கு இந்த இடத்துல the number is positive அப்படின்னு நம்ம கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இதே இடத்துல நான் -10 அப்படின்னு கொடுக்குறேன், எனக்கு நெகட்டிவ் அப்படின்னு வந்துருச்சு. இதே இடத்துல 0 அப்படின்னு கொடுக்குறேன், எனக்கு 0 அப்படிங்கிறதும் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. இதை வச்சு நீங்கள் நிறைய ப்ராசஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லித்தரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லார்ஜஸ்ட் 3 நம்பரை எப்படி மறுபடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் 3 நம்பர், உங்ககிட்ட இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் 3 நம்பரை எப்படி நமக்கு ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இது எதுக்காக நம்ம இப்படி பார்க்குறோம் அப்படின்னா லேடர் ஆஃப் இஃப் எல்ஸை யூஸ் பண்ணுறதை விட நீங்கள் நெஸ்டட் ஆஃப் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுறது எவ்வளோ காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது இங்கே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். லேடர் ஆஃப் இஃப் எல்ஸ்ல ஈஸியாக நமக்கு டெஸ்ட் கண்டிஷன்ஸை மேக் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் நெஸ்டட் ஆஃப் இஃப் எல்ஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நெஸ்டடுக்குள்ள ஒரு இஃப்க்குள்ள இன்னொரு இஃப், இன்னொரு இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம இந்த இடத்துல இது காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதில் போய் பாருங்க ஏயோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 10, சியோட வேல்யூ 15 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இஃப்ல ஏ கிரேட்டர் தென் பியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். மறுபடியும் இஃப்க்குள்ள போயிட்டு ஏ கிரேட்டர் தென் சியா இருக்கான்னு செக் பண்ணுறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு console.logல a is the biggest value அப்படின்னு நான் சொல்லி இப்படி கொடுத்துறேன். biggest value அப்படின்னு நான் சொல்லி அசைன் பண்ணிடுறேன்.
அதர்வைஸ் எல்ஸ் அப்படிங்கிற காலம்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு console.log_of இந்த இடத்துல console.log_of அப்படிங்கிற இடத்துல c is the biggest value அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்யூட்டரை பொறுத்தளவு இந்த இடத்துல என்னோட ப்ரோக்ராம் எதை செக் பண்ணும்னா இது ட்ரூவா இருக்கான்னு செக் பண்ணும். ஒருவேளை இது ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த பிளாகை செக் பண்ணும். இதுவும் ட்ரூவா இருந்தா a is the biggest value ன்னு கொடுக்கும். ஒருவேளை இது ட்ரூவா இருந்து இது ஃபால்ஸா இருந்தா c is the biggest value ன்னு இருக்கும். இப்போ இதுவே ஃபால்ஸா இருக்கு அப்படின்னா எனக்கு கீழே எல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா மறுபடியும் ஒரு இஃப் போட்டு பிஇசியையும் நான் செக் பண்ணி பார்க்க போறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா console.log_of இந்த இடத்துல console.log_of அப்படிங்கிற இடத்துல b is the biggest value அப்படிங்கிறது எனக்கு ரன் ஆகும். b is the biggest value அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் எனக்கு எல்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா console.log_of அப்படிங்கிற ஏரியால c is the biggest value இந்த இடத்துல வந்து c is the biggest value அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமே பாருங்க ஒருவேளை இது ட்ரூவா இருந்து இது ட்ரூவா இருந்தா இந்த அவுட்புட் கிடைக்கும் a is the biggest value ன்னு கிடைக்கும். இதுவும் ட்ரூவா இருந்து இது ஃபால்ஸா இருந்துச்சுன்னா c is the biggest value ன்னு கிடைக்கும். ஒருவேளை இதுவே ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா இந்த இஃப்ல போய் செக் பண்ணி இது ட்ரூவா இருந்தா இந்த அவுட்புட்டை கொடுக்கும். ஒருவேளை இதுவும் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இந்த அவுட்புட்டை கொடுக்கும். இதுதான் நமக்கு வந்து நெஸ்டட் ஆஃப் இஃப் எல்ஸ் அப்படிங்கிறது. நம்ம ஆல்ரெடி லேடர் ஆஃப் இஃப் எல்ஸ் கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஆனா அந்த இடத்துல நம்ம பார்த்ததை விட இது வந்து ரொம்ப ப்ரோக்ராம் டைப் பண்ண மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம நெஸ்டட் ஆஃப் இஃப் எல்ஸை லாஸ்ட்டாக பார்த்தோம். இப்போ இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணி பாருங்க எனக்கு c is the biggest value-ன்னு எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இதே இடத்துல நான் 100 கொடுக்குறேன் எனக்கு என்ன ஆகுதுன்னா b is the biggest value-ன்னு கிடைச்சிச்சு. 500ன்னு கொடுக்குறேன் எனக்கு a is the biggest value-ன்னு கிடைச்சிச்சு. 1500ன்னு கொடுக்குறேன் எனக்கு வந்து அகைன் என்னோட c is the biggest value-ன்னு கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி நமக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நெஸ்டட் ஆஃப் இஃப் எல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஒரு ப்ரோக்ராமை பில்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் நெஸ்டட் ஆஃப் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுறதை விட லேடர் ஆஃப் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுறது எவ்வளவோ பெட்டர். ஓகேவா? இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற கான்செப்டை எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் 1 or more than எக்ஸாம்பிள்ஸ் பற்றி பார்க்கலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா ப்ளூட்டோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.